டேஸ்டியான அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே அதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடுங்க. தண்ணி வற்றி உருளைக்கிழங்கு நல்லா வெந்த உடனே தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்த அவலையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடி. கடைசியாக வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் வறுத்து அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிடுங்க.